வணக்கம் நண்பர்களே. இப்ப மழைக்காலம் அடுத்து பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல எல்லாருக்கும் வரக்கூடிய வியாதிகள் அப்படின்னா அது நிச்சயமா சளியும் இருமலும் தாங்க இருக்கும். ஆரோக்கியமா இருக்கிறவங்க கூட சளியாலையும் இருமலாலையும் அவஸ்தைப்பட வேண்டி இருக்கும். ஸோ உங்களுக்கும் சளியும் இருமலும் வருது இல்ல வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னா கவலையை விடுங்க. இந்த ஒரு ரெமடியை சாப்பிடுங்க. சளிக்கும் இருமலுக்கும் கசப்பான கசாயம் தான் சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. நல்ல டேஸ்டியான ஸ்வீட்டான ஒரு ரெமடி சாப்பிட்டு கூட உங்களோட சளியவும் இருமலையும் நீங்க ஈஸியா கட்டுப்படுத்தலாம். ஸோ இன்னைக்கு நாம ஒரு டேஸ்டியான ரெமடி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெமடியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட சளி இருமலையும் உடனுக்குடனே தணிச்சு உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கும். சளிக்கும் இருமலுக்கும் பை பை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை ஒரு முறை எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கான நிவாரணம் கிடைச்சிரும். ரொம்பவே எளிமையான முறையில் அந்த ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ இந்த ரெமடி பண்றதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய முதல் பொருள் இஞ்சி. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு அதை தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேல இருக்கக்கூடிய தோலை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இஞ்சி தயாரா இருக்கு. அடுத்ததா இதை நம்ம ஒரு கிரேட்டர் வச்சு துருவி எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் ரெடி. இஞ்சில விட்டமின் சி சத்து நிறையவே இருக்கு. இது நம்மளோட உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கோ அவங்களுக்கு தான் அடிக்கடி சளி இருமல் ஆஸ்துமா போன்ற தொந்தரவுகள் வரும். ஸோ அதுக்கான நிவாரணத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை பொருள் தாங்க இஞ்சி. ஸோ இஞ்சி எடுத்துக்கும் பொழுது அது எந்த விதமான நோய் கிருமிகளையும் தொற்று கிருமிகளையும் உங்க பக்கம் அண்டவே விடாது. ஏன் அப்படின்னா நம்மளோட நுரையீரலுக்குள்ள தொற்று கிருமிகள் உள்ள போகும் பொழுதுதான் அந்த கிருமிகளால சளியும் இருமலும் உருவாகும். உங்களுக்கு சளி வந்துருச்சு அப்படின்னாலே சொல்லவே வேண்டாம், அதுக்கடுத்து நிச்சயமா இருமலும் வந்துடும். அந்த இருமல் நாள்பட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு பல விதமான தொந்தரவுகளை தந்துக்கிட்டே இருக்கும். நார்மல் ரொட்டீன் லைஃபை கடக்கிறதுக்கே நீங்க ரொம்ப சிரமப்பட வேண்டி இருக்கும். எப்ப பார்த்தாலும் இருமல் உங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். இருமி உங்களுக்கு நெஞ்சுலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். சிலருக்கு அடி வயிற்றுல இருந்து நெஞ்சு வரைக்கும் வலிக்கும் இருமக்கூடிய அந்த டைம்ல. ஸோ இருமல் சாதாரணமானது கிடையாது. இருமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உடனே நீங்க ரெமடி எடுத்துக்கணும். ஸோ அதுவும் இந்த டேஸ்டியான ரெமடி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இஞ்சியை துருவி ரெடியாக வச்சுருக்கோம். இந்த இஞ்சி எடுத்துக்கும் பொழுது நிச்சயமா உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சளி இருமல் போன்ற தொந்தரவுகள் ஆயுசுக்கும் வராது. அதுக்காக நம்ம இப்போ இஞ்சியை தயாராக வச்சுருக்கோம். இதை ஒரு புறம் அப்படியே வச்சிருக்கலாம். அடுத்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய 2வது பொருள் கருமிளகு. 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கருமிளகு எடுத்துக்கலாம். கருமிளகு கபத்தை கரைச்சி உடனுக்குடனே வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அது 100% உண்மையும் கூட. ஸோ உங்களோட நெஞ்சுல கோர்த்திருக்கக்கூடிய கட்டியான கோலை சளி எல்லாத்தையுமே இலக்கி மலம் வழியாவோ இல்லைன்னா வாய் வழியாவோ வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கருமிளகுல நிறைஞ்சு இருக்கு. கருமிளகுல ஆன்டிவைரல் ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சு இருக்கு. குறிப்பா இது ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸோட இருக்கக்கூடியது. ஸோ கருமிளகு எடுத்துக்கும் பொழுது அது உங்களோட கபத்தை கரைச்சி வெளியேற்றுறதோடு சேர்த்து உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும். நுரையீரல்ல உண்டான வீக்கத்தை குறைச்சி நுரையீரலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ அதுக்காக நம்ம கருமிளகை 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த ரெமடிக்கு பயன்படுத்த போறோம். அடுத்ததா ஒரு சின்ன உரல் எடுத்து வச்சுட்டு அதுல நம்ம எடுத்திருக்கக்கூடிய கருமிளகை போட்டு நல்லா இடிச்சு பவுடர் ஆக்கிக்கலாம். ஸோ இது அப்படி இருக்கட்டும். அடுத்து இது கூட நம்ம சேர்க்க போற 3வது பொருள் என்ன அப்படின்னா ஏலக்காய். 2 ஏலக்காய் மட்டுமே இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நீங்க இன்னும் 2 கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏலக்காய் நறுமணத்துக்காக மட்டும் இந்த ரெமடியில நம்ம பயன்படுத்த போறது கிடையாது. ஏலக்காயில விட்டமின் சி சத்து நிறைஞ்சு இருக்கு. அது நமக்கு இருக்கக்கூடிய சளி
இருமல், ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தும். ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மூச்சு திணறல் போன்ற கோளாறுகள் வரும். அதுக்கான நிவாரணத்தையும் தரக்கூடியது ஏலக்காய். ஏலக்காய் சாப்பிடும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு என்னைக்குமே சளி, இருமல் வராது. உங்களோட உடல்ல ஸ்ட்ராங் இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதுக்காக நம்ம இப்போ ஏலக்காயவும் இந்த மிளகு கூட சேர்த்து நல்லா இடிச்சு பவுடர் ஆக்கிக்கலாம். இது கொஞ்சம் திப்பியாக தான் இருக்கும், பரவாயில்ல, நீங்க இடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படி இருக்கட்டும். அடுத்ததா கடைசியா இது கூட நம்ம சேர்க்க போற பொருள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம். சின்ன பசங்க இருக்கக்கூடிய வீடுகளில் நிச்சயமா இந்த ஓமம் இருக்கும். ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கு தான் அடிக்கடி சளி, இருமல் போன்ற கோளாறுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஓமத்தை கொஞ்சமா தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சாலே போதும். சளிக்கும் இருமலுக்கும் நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். அதே போல குழந்தைகளுக்கு வரக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குமான நிவாரணத்தை ஓமம் தரும். ஸோ ஓமம் சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மள மாதிரி பெரியவங்களும் தாராளமா எடுத்துக்கலாம். ஓமம் எடுத்துக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய தைமோல் அப்படிங்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்களோட நுரையீரல்ல உண்டான வீக்கத்தை உடனடியாக குணமாக்கி கொடுக்கும். அதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து மற்றும் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களை எந்த விதமான தொற்று கிருமிகளும் அண்டாம உங்களோட ஒட்டுமொத்த உடலையுமே பாதுகாக்கும். உடல்ல ஸ்ட்ராங் இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள்ல ஓமமும் ஒன்று. ஸோ இன்னைக்கு நம்ம சூப்பரான 4 பொருளை தயாரா எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த ஓமமையும் நம்ம ஆல்ரெடி இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, கருமிளகு, ஏலக்காய், அது கூடவே சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் இப்ப தயாரா இருக்கு. அடுத்ததா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்க போறோம். நல்ல சுத்தமான வெல்லமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் பாருங்க இந்த அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு சுவை இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாவோ குறைவாவோ கூட நீங்க சேர்த்துக்கங்க. வெல்லம் எடுத்துட்டு அதை நல்லா இடிச்சு பவுடர் ஆக்கிலாம். ஆக்கிட்டு அது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நீங்க கரைய விட்டுருங்க. வெல்லம் ஓரளவுக்கு கரைஞ்சி இது போல பபிள்ஸா வரக்கூடிய டைம்ல நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய இஞ்சி, அதுக்கப்புறம் நல்லா இடிச்சு வச்சிருக்கக்கூடிய மிளகு, ஏலக்காய், ஓமம் இதையுமே அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது ரொம்ப கட்டியான பதத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வந்ததும் நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதுல இருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் டெய்லி எடுத்து சாப்பிடணும். இதை ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதை சாப்பிட்டாலே போதும். குறிப்பா நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை, நைட்டு நல்ல நிம்மதியா தூங்கலான்னு போய் படுப்பாங்க. அந்த டைம்ல தான் அவங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு இருமல் வரும். இருமும் பொழுது நெஞ்சு வலிக்கும், வயிறு வலிக்கும், சிலருக்கு இருமும் போது யூரின் கூட வெளியாகும். ஸோ இது மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நைட்டு தூங்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த ரெமடியை சாப்பிட்டாலே போதும். எப்படியாப்பட்ட சளியும் இருமலும் உடனடியாக குணமாகும். சளிக்கும் இருமலுக்கும் கசப்பான கசாயத்தை சாப்பிட வேண்டாம். இந்த இனிப்பான ரெமடியை எடுத்துக்கிட்டாலே போதுமானது. உங்களுக்கு இது பர்பி டைப்ல வேணும் அப்படின்னா இதை இன்னுமே கொஞ்சம் சுண்ட காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படி ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைம்ல குட்டி குட்டியா கட் பண்ணி ஸ்லைசஸ் பண்ணி அதையுமே நீங்க ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் ஒரு பர்பியா கூட நீங்க எடுத்து சாப்பிடலாம். ஸோ எப்படினாலும் எடுத்துக்கோங்க. நீங்க இதை டெய்லியும் சாப்பிடும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு சளி, இருமல் கோளாறுகள் இருக்காது. ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு சூப்பரான நிவாரணம் கிடைக்கும். அதை தொடர்ந்து நீங்க டெய்லியுமே எடுத்துக்கலாம். இதனால உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் வரப்போறது கிடையாது. உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். உடல்ல ஸ்ட்ராங் இம்யூனிட்டி சிஸ்டம் பூஸ்ட் ஆகும். சளி, இருமல், ஆஸ்துமா, மூக்கு ஒழுகுதல், மூக்கடைப்பு போன்ற எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது. டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த ரெமெடி சாப்பிட்டாலே போதும், எல்லா விதமான தொல்லைகளும் உங்களை விட்டு ஓடியே போகும். ஸோ ரொம்பவே எளிமையான மெத்தட்ல நம்ம செஞ்ச இந்த ரெமடி உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட சளி, இருமலுக்கு உடனடியா முற்றுப்புள்ளி வைக்கும். சளி, இருமலுக்கு உடனடியா பை பை சொல்ல நினைக்கிறீங்களா? இந்த ரெமடியை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.